ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். கடைசியாக மியான்டி பேனோட் சில்ட்ரம் மிஸ்டிக்கு இந்த மிரர்னு ஒரு சில ட்ராமாஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இடையில ஒரு மாதம் என்னடா ஆளை காணும்னு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் கும்பாபிஷேகம் நான் காப்பு கட்டியிருந்ததால என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியலை. அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. பட் இனி அப்படி இல்லை, கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நான் கரெக்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்னோடய ரீசன்ஸை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மீ அண்ட் தி பேனோட் சிண்ட்ரம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நிறையா சேனல்ஸில் அப்லோட் பண்ணிட்டாங்க. என்னாலே ஒரு எபிசோட் முன்ன பின்ன வந்தால் பொறுத்துட்டு பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்கம்ப்ளீட்டாக விட்ட மிஸ்டிக்கும் இந்த மிரர் அப்படிங்கிறதே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சின்ஸ் நான் என்னோடய ஸ்டடீஸையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி நான் வீடியோ போடுறதையும் பேலன்ஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 3 ஆர் 2 சீரீஸ் தான் என்னால் கிளியராக அப்லோட் பண்ண முடியும். ஒரு சில சீரீஸ் என்னோடய லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதில் ஏதாச்சும் சீரீஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட ஒன்று என்னென்னா, 2 ஸ்கேமர்ஸ் 2 பேருமே நல்லா பணக்கார பிள்ளைகளை பார்த்து லவ் பண்ணி அவங்களோட பணத்தை சுடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இடையில இவங்களுக்கு அவங்க மேலே லவ் வந்துடுது. ஆனால் இவங்க ஸ்கேம் பண்ண வந்த விஷயம் அந்த பணக்கார பிள்ளைகளுக்கு தெரிய, அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, இடையில என்னெல்லாம் பிரச்சனை நடந்து சொல்கிற சீரீஸ் தான் மை ரொமான்ஸ் ஸ்கேமர். எனக்கு இதில் வரக்கூடிய எல்லா ஆக்டர்ஸையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக ஜூனியரை. சரி வாங்க ரொம்ப கதை பேசாமல் எபிசோட் 1க்குள்ளாடி போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா, அவருக்கு பர்த்டே போல், அதுவும் 80வது பிறந்த நாள். அதனால் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மைக்கில் பேசிகிட்டு இருக்க, பின்னாடி ரெட் கலர் சட்டை போடுற ஒரு பையனை காணிக்காங்க. இவன் பேர் தான் பை. இப்போ இவனும் பாட்டியில் இடையில லைட்டாக திரும்பி பார்க்கும்போது கூட்டத்துக்கு இடையில ஒரு பையன் ஆஷ் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்க மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த ஆஷ் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் திரும்பி நம்ம பையை பார்க்க என்ன தோணுச்சோ தெரில, மூஞ்சி திருப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்டில் நடந்து போக ஆரம்பிக்கான். இதை பார்த்த பையன், டே நார்த்து நெல், எதுக்காக இப்போ என்ன அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இப்போ தான் நமக்கு தெரியுது இந்த ஆஷ் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் பேர் நார்த்து. நார்த்தும், ஆமாம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீ இழுக்க, இவனும் கையில் அடிச்சுக்கிட்டு, நீ எதுக்காக ரெட் கலர் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்க, இது தப்புன்னு உனக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். இவனும் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பையன் அவன் போட்டிருந்த இந்த ரெட் கலர் கோட்டை கலத்தி, இந்த போட்டுக்கோ, நீ யார்ட்டையும் திட்டு வாங்கதை பார்க்க எனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரெட் கலர் கோட்டை கொடுக்க, நான் அதை வாங்கிட்டு தேங்கின்னு சொல்லி போட்டுக்கான். இப்படி பாட்டியெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்க, இடையில ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தாத்தா உட்பட அவ்வளோ பெரிய ஷாக்கில் நிற்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நார்த்தும் நம்ம பையன்கிட்ட, ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, எப்படி எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணுது சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, தாத்தாவுக்கு இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக தெரியாதுல்ல, அவரும் ரொம்ப ஷாக் ஆகிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த பையன், அப்படிலாம் இல்லை, தாத்தாக்கு ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நாத்துக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் பையன் சொல்லலாம், நம்மளை மாதிரிப்பட்டவங்களுக்கு இடையிலலாம் ஒரு பெனிஃபிட் மேரேஜ் தான் இப்போது நடக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஃபேமிலிக்கிட்ட கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறது மூலமாக அவங்களோட எல்லா கேஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் நம்மளோட ஒரு ஸ்டோர் வந்துடும். இதனால் 2 ஃபேமிலிக்கும் எல்லா ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் இவங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அர்த்தம் வேறு ரொமான்டிக்கே இல்லை, ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிக்கிட்டே, அவங்க பிஸ்னஸ்க்காக மேரேஜ் பண்ணிக்க தான் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு இடையில லவ் இருக்கணும்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பையன் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே இங்கே கட் பண்ணி உங்களோட ஃபேமிலி டின்னர் தான் காணிக்காங்க. தாத்தாவும் ஃபேமிலிக்கு முன்னாடியே சின்னட்டு, புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு வந்துருக்கூடிய இந்த கப்பிள்ஸுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறேன். சீக்கிரம் நல்லபடியாக பிஸ்னஸை வளர்த்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கோங்க. நம்ம ஃபேமிலி இப்படி பெருசாகிட்டே போகிறத பார்க்க எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவரும் இருக்கக்கூடிய வேலையை நல்லபடியாக பண்ணுங்கள், அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் உட்கார, பை நார்த்துன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தாத்தாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. தாத்தாவும் கீழே உட்காந்ததுக்கப்புறம் பையை கூப்பிட்டு, சரி நீ தானே அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்துட்ருக்க, எல்லாமே நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையன் ஆமாம் தாத்தா எல்லாம் நல்லபடியாக போகுது, புதுசாக ஒரு சில கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஒரு சில பிளான்ஸ்லாம் கூட பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்கேன். தாத்தா அதெல்லாம் கண்டுக்கலை. ஆமாம் அது சரி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அமைதியாகிறாங்க.
பையன் திரும்ப முடிச்சுக்கிட்டு என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மீன் திரும்ப கேட்க, தாத்தாவும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா இருக்கா இல்லையா என்ன, உனக்கு அப்போவே தெரியும் எனக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் யாருனாலும் ஓகே தான், எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிற ஒரு நல்ல ஒரு சோல்மேட்டை நீ வந்து தேர்ந்தெடுக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், அப்போ தான் நான் நிம்மதியாக செத்து போக முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு இவர் வந்து வண்டியாக பேசிகிட்டு இருக்க. பையன் அத்தாடி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கான். பையன் என்ன சொல்லான்னா, இப்போ தான் நான் வந்து ஒரு சிஇஓ பொசிஷனுக்கு போயிருக்கேன், இப்போ எனக்கு எந்த ஒரு காதல் வாழ்க்கைக்கு போகிற அளவுக்கு டைமெல்லாம் வந்து இல்லை, அதனால் இப்போ அது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆயாண்டி இருக்கு. அந்த ஆண்டி என்ன சொல்லான்னா, உனக்கு ரிலேஷன்ஷிப் போகிற அளவுக்கு டைம் இல்லையா, ஆனால் நான் பேங்காக் காசிப் அப்படிங்கிற ஒரு ஷோவில் நீ ஏதோ ஜெய அப்படிங்கிற ஒரு ஆக்டரை டேட் பண்ணியாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பையன் என்ன சொல்லான்னா, ஆனால் நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஆண்டி சும்மா இல்லாமல் இருக்கட்டும் அதுக்கு வேறு யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பையன் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அதை சொல்ல விடாமல் ஆண்டி என்ன சொல்லுதுன்னா, நீ தாத்தாவோட சந்தோஷத்துக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டக்குன்னு சைடு திரும்பி அவனோட மகன் போல அது பேர் டாசன், நீனும் இதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தாத்தா என்ன சொல்கிறாரோ அதை நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே திரும்பி அட்வைஸ் கொடுத்துட்ருக்கு. இதுக்கு மேலே பேசி ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த பையன் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறான். இதில் வேறு ஆண்டி சும்மா இல்லாமல் அந்த டாசான்ட்ட நீ பை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கிராண்ட்பாவும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு சொல்லிகிட்டு இருக்க. வெறுப்பான இந்த பையலும் தாத்தாவை கூப்பிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பையன் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்குறீங்க, என்னே கேட்க வேண்டியதானே, நானும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும்லான்னு கேட்க. தாத்தாவும், நீ சின்ன பிள்ளை, நீங்களாம் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ நீ தாத்தா கூட இருந்தால் மட்டும் போதும்னு அப்படின்னு சொல்ல, இந்த பையில ஈன்னு இடிச்சிட்டு இருக்கு. அதான் திடீர்னு நாத்தை பார்த்து, ஆமாம் நீ உன் கசின் பைக்குள்ளெல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கலான்னு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு நாத்தும் திருன்னு முழிச்சிக்கிட்டு நம்ம பையன் வந்து பார்க்க, பையன் மாட்டிக்கிட்டியா, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் வர்றவங்களுக்கு கூட நார்த் தாத்தா கிட்ட நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, தாத்தாவும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இவனுக்கு என்ன சொல்ல நீ வந்து தெரியலை. கொஞ்ச நேரமாக அது வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்க. ஆண்டி ஒரு பக்கம் முறைச்சி பார்க்க, பக்கத்தில் பை வேற என்ன சொல்ல போகிறான்ட்டு பார்க்க, தாத்தாவையும் வாயிலேருந்து என்ன வர போகிறதுன்னு வேறு ஊற்று பார்த்துட்டு இருக்க. ஃபைனலாக நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பேக்கரி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை பார்த்தோன்னே ஆண்டிக்கும் சரி பைக்கும் சரி இவன் உருட்டெல்லாம் நடக்குது தானே அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் தாத்தா அதெல்லாம் கண்டுக்கலை. பிரச்சனையே இல்லையே, நீ ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வேற வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு நான் அர்த்தம், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் தாத்தா, நீங்கள் தான் தாத்தா எனக்கு ரொம்பவும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வேற குந்திட்டு இருக்கான். அப்படியே குந்திட்டு திருப்பி பார்க்கணுமே பையன் இது ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு லுக் இருக்கும். இப்படி ஃபேமிலி மீட்டிங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு பை டைரெக்டாக அவன் மாலுக்கு தான் வந்திருக்கான். அவன் ஸ்லோ மோஷனில் கார் டோரை திறந்துட்டு இறங்கி நடந்து வரக்கு அழகு இருக்கே. ஆனால் நிஜமாகவே இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக தான் இருக்கான்ல. அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேறு இருக்கா. அந்த பொண்ணு இந்த பையோட அசிஸ்டண்ட் போல். ஸோ அவளும் இவன் நடந்து போக உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸும் நான் ஆஃபீஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காலையில் அந்த மீட்டிங் இருக்குது, சாப்பிட்டுட்டு அந்த மீட்டிங் இருக்குது, நைட் ஒருத்தங்க கூட டின்னர் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே வந்து போயிட்டுருக்க. இதில் இடையில ஒரு மீட்டிங்கை மட்டும் இவன் மாற்றிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, இதை கேட்டோடனே இந்த பையன் அப்படின்னுட்டு எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, எதுக்கு அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு என்ன சொல்லான்னா, அப்படி இல்லை நீங்கள் ரொம்பவும் டயர்டாக இருப்பீங்கள்ல அதனால தான் நான் மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தண்டா, முன்னாடி என்ன டைமில் வச்சுருந்தோமோ அதுக்கே நீங்கள் மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்க்க. ஆனால் இந்த பொண்ணு இருக்கே அவளுக்கு வேலையும் கீழே மூச்சு வாங்கிட்டே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்க. இப்படி மூச்சு வாங்கதை பார்த்த பையன் நீ ஓகே தானேன்னு கேட்க, இதுக்கு அவளும் நான் ஓகே தான், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இந்த பொண்ணு பேர் நானா, இனி நம்ம அசிஸ்டன்ட் போட்டோன்னு கூப்பிட்டேன்டா, நானா நீ வந்து கூப்பிட்டுப்போம். இவனும் சரி ஓகே அப்படியான்னு சொல்லிட்டு இவனும் ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் இவன் நடந்து போடுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மூச்சு திரும்ப வர மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணி நார்த்தை தான் காணிக்காங்க. நார்த்தும் அவனோட ஃப்ரெண்டும் 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. அப்போ இந்த நார்த் பண்ணக்கூடிய வேலையினால இந்த ஃப்ரெண்டோட தலையிலே அந்த பால் வந்து அடிச்சுக்குது. இவனும் நான் இனி உன் கூட விளையாடவே வரமாட்டேன், போடா லூசு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இந்த நார்த்து பையன் இனி இழிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பையனும் டயர்டாகி அப்படியே கீழே உட்கார, அவனுக்கு பக்கத்தில் இந்த நார்த்து போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு பையனும் பேக்கரியா,
இப்போ நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த நார்த் என்ன சொல்லலான்னா, நான் புதுசாக ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் சின்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டுக்கிட்ட, சரி அப்படியா, அப்போது முன்னாடி நீ ஸ்டார்ட் பண்ணி ஒரு கார் வாஷ் கம்பெனி, அது அப்புறம் சலூன், ஹேர் சலூன் வச்சுருந்தே, ஃபோட்டோ பூத்து, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிற? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டுட்ருக்க. இதுக்கு நான் அர்த்தம், நான் பழைய விஷயத்தெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க ஆள் கிடையாது. இப்போ நான் ஒரு புதுசான ஒரு பாசிட்டிவான வைப்பில் இருக்கேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. என் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு பையனும் இவனை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே இருக்க. ரொம்ப நேரம் லுக் விட்டுட்டதுக்கப்புறம் தான் இந்த நார்த்தை வந்து சொல்லலாம், சரி விடு, நான் உண்மையாக சொல்லிடுறேன். தாத்தாவுக்கு நான் பைக்கூடால சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கணும். ஆனால் எனக்கு பைக்கூடால சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்க விருப்பமே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் தான் வந்து இந்த பேக்கரி. நான் இந்த பேக்கரி ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு 2 வருஷத்துக்கு பைக்கிட்ட போகாமல் இருக்கலாம். ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இப்போ தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு பையனும், இப்போ தான் நீ உன்ன மாதிரியே வந்து பேசுகிறேன்னு, இவ்வளோ நேரம் என்ன பில்டப் கொடுக்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லிகிட்ருக்க. சரி நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்க, எனக்கு உன்னோட கசினையும் சரி உன்னையும் சரி 2 பேரையுமே ஒழுங்காகவே புரிஞ்சிக்க முடியலண்ணா. ஒரு பக்கம் ஒரு அழகான ஜென்டில்மேன், எவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஜென்டில்மேன், இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி அந்த நார்த்தவும் மேலேங்கிறையும் பார்க்க, நார்த்தவும் பக்கத்தில் இருந்துட்டு ஹேண்ட்ஸம்னு வந்து சத்தம் கொடுக்க, ஒன்றுத்துக்கும் உதவாதவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு நார்த்தம், நீ ரொம்ப பார்த்து பேசுன, ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம். நார்த்தம், ஒரு உண்மையை சொல்லணுன்னா, என்னோடய அம்மா அப்பா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் நான் பை கூட தான் வந்து இருக்க வேண்டியதாக போச்சு. அதனால் பையை ப்ளேம் பண்ணி எந்த ஒரு யூஸுமே எந்த இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். ஃப்ரெண்டும், அப்படின்னா நீ பையை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வேலை பார்க்க ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பையை புரிஞ்சுக்கிறதா? உனக்கு தெரியாது, அவன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே 2-3 நீளத்துக்கு லெக்சர் எடுப்பான் தெரியுமா? அவன் கூடலாம் எப்படி வந்து நான் வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த்தை வந்து புலம்பிக்கிட்டே இருக்க, கடைசியாக ப்ளீஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக்கரி ஆரம்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பவும் கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஒத்துக்கான். இவனும் கையெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம் கலத்தி விட்ற மாதிரி, சரி எனக்கு ஒரு டேட் இருக்குது, நான் கிளம்புறேன், டாட்டா பாய் see you அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப, ஃப்ரெண்டும் இவன் போனதுக்கப்புறம் இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறானோ தெரியலை. இது அடுத்த ஒரு ஃபெயிலியர் பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பண்ண பிஸ்னஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் உட்காந்துருக்கான். பையன் தான் காணிக்காங்க. பையன் நைட் டைம்னு கூட பார்க்காம சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்க, அவனோட ஃபோனுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வருது. யார்கிட்டருந்து பார்த்தா டாசான்ட்டு. அவன் தாத்தாவோட பிறந்த நாளில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பான் போல். அதெல்லாம் தான் வந்து இப்போது நம்ம பைக்கு வந்து அனுப்பி விட்ருக்கான். இதை இவனும் பார்த்துக்கிட்டு டைமை பார்த்தா டைம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ ட்ராயருக்குள்ளாடி ஃபோனை போட்டுக்கிட்டு வெளியே இருந்துச்சுப்பே நானாவை பார்க்க, நானாவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்ப ட்ரை பண்ணால் அவளும் ஏந்திக்கிற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அவளும் முழிக்க, எஸ் சார் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் தூக்கத்துலேயே வேலையை பற்றியே யோசிச்சுட்ருக்க. இதை பார்த்துட்டு இருந்த பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வாக்காக போகிறேன், என்னோடய வேலையை நான் புறவு முடிச்சுக்கிறேன், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஸோ நீ வீட்டு கிளம்புறேன்னா கிளம்பு. நிஜமாவா சார், அப்போ நான் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இங்கே பையன் ஆமாம் நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆடிட்டு அவனும் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு மாலோட ஒரு இடத்துல என்ன அங்கே போகிற ட்ரெயினையும் போகிற வண்டிகளையும் பார்த்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆஃபீஸ் போகலான்னு இவன் நடந்து போக, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரியே வந்துருக்கா. இதை நம்ம பையன் பார்த்துக்கிட்டு அவன் பக்கத்தில் போகிறான். அப்போ தான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு காலை வந்து நம்ம ஜூம் அப்பில் வந்து காணிக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூனியர் தான். இந்த ஒருத்தரோட என்ட்ரிக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ட்ரியும் சூப்பராக இருக்குது, ஆளும் சூப்பராக இருக்கான், காஸ்டியூமும் வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க நம்ம சீரியஸ்லேயே நடக்குன்னு பார்க்கலாம். இவன் பையன் வேணா பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு அந்த அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவனும் என்னோடய கார்கியே தெரியாமல் நான் இந்த குளத்துக்குள்ளாடி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை சுற்றி பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரில எதுக்கு இந்த மாலோட ஓனர் இத்தனை குளத்தை அங்கங்கே வச்சுருக்காங்கன்னு. இவங்க அநேகமாக அந்த ஃபெங் மாஸ்டரை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஆனால் கஸ்டமரோட சேஃப்டியை மறந்துட்டாங்களே, யாராச்சும் இதுக்குள்ளாடி விழுந்தா என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பையன் ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவன் பேர் டிம், நான் ஒரு ஆர்கிடெக்சர்,
நான் என்னோடய கிளைண்ட் கூடால ஒரு டிசைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போ நான் தொலைஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்தா மால் வேறு க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்ததுக்கு என்னோடய சாவி வேறு உள்ள விழுந்துருச்சு. அப்படிங்க மாதிரி சொல்லி இவன் நடந்ததே அவனை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. பையும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டேன். என்னோட பெயர் பை அப்படின்னு வந்து சொன்னான். அப்போ டிம் என்ன கேட்கான்னா, நீங்கள் இங்கேயா வேலை பார்க்குறீங்க? உங்கள் பாஸ் நிஜமாகவே ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைக்கேன். இந்த லேட் டைம்லேயும் உங்களை வேலை பார்க்க வைக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு பையா அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த வேலை செய்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இவங்க 2 பேரும் இப்படி பேசி முடிச்சுட்டு நிற்க, ஆனால் பையன் வந்து அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் நம்ம டிம்மையை பார்த்துட்ருக்கான். டிம்மு கீழே குனிஞ்சு அவன் கையை பார்க்க, இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பைக்கு கையை பிடிச்சிருக்கனே ஞாபகம் வருது. 2 பேரும் அப்புறம் தான் வந்து கையை விடுறாங்க. சரி ஓகே, கீயே காணுமா, நம்ம அதை தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பையனும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து போவேன். குளம்னா ஒரு பெரிய குளம் இல்லை, தொட்டி சைஸில் இல்லை தொட்டியோடு கொஞ்சம் பெரிய சைஸில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃப்ரெண்டில் போய் எட்டி பார்க்கின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த குளம் மாதிரி இருக்கக்கூடிய அதுக்குள்ளாடியே வந்து விழுந்துடுறான். இதை பார்த்துக்கிட்டு இந்த டிம்முன்னு சிரிச்சுக்கிட்டு அவனும் அந்த குளத்துக்குள்ளாடி இறங்கி நம்ம பைக்கு கை கொடுத்து அவனை தூக்கி விட்டுட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே நீங்கள் உள்ளே விழுந்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள வராட்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு பையன் வந்து சிரிக்க, இல்லைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டிம் பையன் அதில் இருக்க அந்த தண்ணியை தூக்கி அவன் கையால் பை மேலே வந்து வீச, இதை பார்த்துட்டு பையன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு பை வேறாவே மேலே தண்ணியை தூக்கி வீசான். இப்படி 2 பேரும் மாறி மாறி தண்ணியை வீசிகிட்டு இருக்க, இடையில இந்த டிம் வேற நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளை இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்ப தூக்கி தண்ணியை வர வீசான். சின்ன பிள்ளைலனா தண்ணி வீசிருக்கூடாதுடா, என்ன விளையாட்டு பாரு இந்த பிள்ளைகளுக்கு. இப்படி 2 பேரும் மாறி மாறி தண்ணியை வீசி விளையாடிட்டு இருக்கப்போ இந்த டிம் பையன் தெரியாமல் கீழே விழுந்துற. இதை பார்த்துக்கிட்டு பையன் பதறிப்பே சாரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் கை கொடுத்து தூக்கி விடலான்னு போனால், கை கொடுத்தவனையே சாத்து கையோடு எடுத்து கீழே தள்ளி விட்டுறான் இந்த டிம்மு. சரி எப்படி தள்ளி விட்டா என்ன, சேஃப்டியாக இந்த பையனும் டிம் பையன் மேலே லேண்டாவ இந்த டிம் பையன் சிரிச்சிட்டு இருக்க. ஆனால் பையன் வந்து டிம்முக்கு விழுந்த மாதிரியே வந்து தோணுது. அவன் மேலே மட்டும் விழலை, அவன் மேலே காதல் கொண்ட மாதிரி வந்து தெரியுது. இப்போ திரும்பியும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நீ தான் ஃபஸ்ட்டு வந்து தூசின, நான் தான் ஃபஸ்ட்டு வீசினேன்னு சொல்லிட்டு மாறி மாறி தண்ணியை வீசி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் காமிச்சோம்னா 2 பேரும் நல்லா தண்ணியில் உருண்டு பிறண்டு விளையாடி முடிச்சுக்கிட்டு வெளியே வர, பையன் இந்த வழியாக தான் வெளியே போகணுன்னு வந்து காணிக்க, இன்னும் ஒரு வேளை நீங்கள் இல்லைன்னா நான் எனக்கு இந்த மாலை தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கோம், நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, அம்மா நீங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, தயவுசெய்து இப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, உங்கள் பாஸ் இங்கே உங்களை லாக் பண்ணி விட்டு வேலை வாங்காங்கன்னு, நான் வேணால் வேறு ஏடேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இவன் கொந்தளிக்க, இதை பார்த்துட்டு இருந்த பையன் அப்படிலாம் இல்லை, உண்மையை சொல்ல போச்சுன்னா இந்த இடத்தோட ஓனரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு சிரிச்சுட்டே வந்து சொல்லலாம். டே பை, நீ ரொம்பவும் வந்து பாவண்ண, அவனை பற்றி தெரியாமல் நீ அவன்கிட்ட இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க. டிம்மும் அதை கேட்டுக்கிட்டு வேன்னு வாயை பிளக்க, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் அந்த ஃபவுண்டேஷன் நான் கொலோன்னு சொன்னதையும் அதுக்கப்புறம் நான் பேசினது எதையும் வந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஆக்சுவலி ரியலி சாரி, இது எதுவும் மினி ட்ராமா மாதிரியே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் இவங்க முன்னாடி பண்ண விஷயத்துக்கெல்லாம் வந்து சாரி கேட்டுட்ருக்கான். பையன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ஃபவுண்டெயின் வைக்கிறதுலாம் விருப்பம் இல்லை, ஆனால் என்னோடய ஃபேமிலி மாஸ்டர் சொன்னதை நாங்கள் கேட்டு தான் ஆகணும், அவருக்கு அகெயின்ஸ்டாக என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்ருக்கான். டிம்மை இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படின்னா உங்களோட ஒரு கஸ்டமர் அந்த தண்ணியில் விழுந்ததுக்கு நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டிம் பையன் இழுன்னு இழுக்க, இந்த பக்கம் இந்த பைக்கை மூஞ்ச பார்க்கணுமே 1000 வாட் பல்பு வந்து எரியுது. இந்த டிம்மோ ஃபைனலாக ஏன் ஒரு மீலுக்கு என்ன கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு பையன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சிட்டே சொல்ல, டிம்மு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய்க்கலாம், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு எப்போனாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டிம் வேறு சொல்லலாம். அப்படியே அவனோட கோட் பாக்கெட்டில் இருந்து அவனோட காண்டாக்ட் கார்டையும் எடுத்து கொடுத்து, இது கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஊதி தொலைச்சி எடுத்து நம்ம பையிட்ட கொடுக்க, பையன் அதை வாங்கி பார்க்கான். அப்படிங்க கட் பண்ணுன்னா பையன் வீட்டில் தான் வந்து காணிக்காங்க. வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்ப்பான்னு பார்த்தா அது இல்லை, இந்த காடை அப்போ ஒரு லுக் விட்டானே அதே லுக் விடி திரும்ப அதே லுக் விட்டுட்டே அந்த காடையை வந்து பார்த்துட்ருக்க. சரின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த நேமை கூகுளில் போட்டு பார்க்க, இந்த டிம் பையலோட ஃபோட்டோஸ் அவன் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயமே அதில் வந்து வருது.
இப்படி டிம்மோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவன் பண்ண விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படி ஃபோட்டோஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு சிக்ஸ் பேக் ஃபோட்டோ இருக்குது. நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சிக்ஸ் பேக் ஃபோட்டோவை நல்லா ஒத்து பார்க்க ஃபோனை ஒழுங்காக பிடிச்சி பார்க்க வேண்டியதானே. அது கிடையாது. நம்ம ஃபோட்டோவை மட்டும் தான் நல்லா பார்ப்போம், ஃபோன்லாம் ஒழுங்காக பிடிக்க மாட்டோம்ல. ஃபோன் அப்படியே மேலே வந்து விழுந்துருது. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி பார்த்தோம்னா அவன் போட்டிருந்த அந்த போஸ்ட்டுக்கும் ஒரு லைக் போட்டிருக்கான். பதறி பெயிஞ்ச அந்த போஸ்ட்டில் இருக்க லைக்கே எடுக்கலான்னால தான் அந்த லைக்கையும் வந்து கொடுக்க அது ஊர்பட்ட லைக்காக போய் அவனை போய் சேர்ந்துருது. ஃபைனலாக அந்த லைக்கை எடுத்துடுறான். அப்புறம் தான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வந்து சொன்னான், இவன் இவ்வளோ போஸ்ட்டு போட்டிருக்கான், ஆனால் இந்த போஸ்ட்டில் போய் நான் லைக் பண்ணிட்டேனே, இப்போ அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உருண்டு பரண்டு வந்து புலம்பிட்டு இருக்கான். உண்மையாக சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு சிலர்கிட்ட இல்லைன்னா நிறைய பேர்கிட்டயே வந்து க்ரஷஸ் இருந்திருப்பாங்க. நம்ம ஒரு சில நேரம் அந்த க்ரஷோட நேமை இன்ஸ்டாலேயோ இல்லை எதுலையாச்சும் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து அதுக்குள்ளாடி போய் இப்படி ஃபோட்டோஸை வந்து பார்த்துட்ருக்கப்போ கிட்டத்தட்ட ஸ்டால்க் பண்ணுறப்போ நம்ம எதுலையாச்சும் ஒன்று லைக் பண்ணிட்டோன்னா இதே ரியாக்ஷன் தான் கொடுப்போம். ஆக்சுவலாக என் லைஃப்பில் இது ஒன்று நடந்திருக்கு. அதுவும் ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. சரி வாங்க நம்ம கதையை பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம்னு வந்து காணிக்காங்க. இந்த பையனும் சீரியஸாக மாலில் வச்சு ஒரு பிஸ்னஸ் டீலிங்கை வந்து பண்ணிகிட்ருக்க. அப்போ எதிர்த்தியாக டிம்மை வந்து பார்க்க மாதிரி இருக்குது. டிம் அவனோட ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பையை காமிச்சோம்னா பையன் நம்ம டிம்மை பார்க்க அப்படியே ஒரு பெரிய ஸ்மைலை வந்து கொடுக்க கரெக்டாக டிம்மும் நம்ம பையை பார்த்தோன்னே பை டக்குன்னு கீழே குடிஞ்சிடறான். அப்புறம் திருப்பியும் நம்ம வந்து பார்க்க டிம் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண, அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண இந்த சைட்லேருந்து பைன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. ஏன்னு பார்த்தா இந்த கிளைண்ட்ஸ் தான். அப்புறம் தான் நம்ம பைக்கு வந்து நினைவே வந்து வருது. இவனும் நீ வந்து உங்கள்கிட்ட மாலெல்லாம் வந்து சுற்றி காமிச்சிட்ரு, நான் வந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் திருப்பி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நின்று டிம்மா வந்து காணும். அப்புறம் 2 வீக்ஸ் லேட்டர்னு போட்டு காணிக்காங்க. வழக்கம் போல் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்க. அப்போ அவனை க்ராஸ் பண்ணி ஒருத்தங்க போக அது பார்க்க டிம் மாதிரியே இருக்குது. இவனும் ஒரு நிமிஷம் நின்று டிம் அப்படின்னு வந்து கூப்பிட அது பார்த்தா டிம் தான். டிம்முக்கும் பைக்கும் ஒரு ஷாக் தான். டிம்மும் நம்ம பையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னோடய கிளைண்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியது இருந்தனால என்னால் மீட் பண்ண முடியலன்னு சொல்ல, இங்கே பையன் ஆமாம் எனக்கும் ஒரு கிளைண்ட் இருந்து அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் டிம்முக்கு ஒன்று தோணுது, ஆமாம் அன்றைக்கி நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, இன்றைக்கி அதை நிறைவேற்ற வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறு ஒரு ப்ராமிஸை பற்றி பேச இந்த பையலுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணானே ஞாபகம் இல்லை. அப்போ தான் இவன் சொல்லலாம், நீங்கள் தானே அன்றைக்கி எனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அன்றைக்கி நீங்கள் என்ன கீழே தண்ணி அப்படின்னு சொல்லி வந்து இழுத்துட்ருக்க. இப்போ தான் இந்த பயலுக்கு ஞாபகம் வருது போல். பட்டனு போய் ஜூனியரோட செஸ்ட்டு கிட்ட கை வச்சுக்கிட்டு வேணாம் போதும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நானாக பார்க்கணுமே, ஆஹா ஏதோ நீங்கள் நடக்குது சம்திங் நான் வேறு சிரிச்சிட்ருக்கா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையன் இவனை டின்னரை கூட்டிகிட்டு போகிறான். டிம் வந்து நான் ஆர்கிடெக்ட் டிகிரி வந்து முடிச்சிருக்கேன், என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் வந்து கிடையாது, நார்மல் தான். சொல்ல போச்சுன்னா ஊர்பட்ட கடன். இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி நானும் நல்லபடியாக ஒரு ஜாபுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் என்னோடய கடனெல்லாம் அடைக்க வேண்டியது இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்லும்போதே ரொம்பவும் வந்து சோகமாகறான். பையன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த டீமும் என்னோடய ஃபேமிலி மேட்டர்ஸ்னாலே இப்படி தான், நான் ரொம்ப வந்து சென்சிட்டிவ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் தோலை தூக்கி சுமந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அழ ஆரம்பிச்சிடுறேன். இதை பார்த்தோன்னே ஆறுதலுக்காக இவனோட கையை டிம்மோட கை மேலே வைக்க இப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் போட கரெக்டாக நம்ம பைக்கு ஒரு ஃபோன் கால் நானாட்ட இருந்து இதை பார்த்துக்கிட்டு பையன் எனக்கு கொஞ்சம் அவசரமாக போகணும், ஸோ நம்ம பொறுமையாக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரி எனக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. 2 பேரும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி டிம்மை கூப்பிட்டு, இது என்னோடய பர்சனல் கான்டாக்ட் கார்டு, நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுக்க, இதை டிம்மை வாங்கிட்டு ரொமான்டிக்காக கான்டாக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரூட் விடுற மாதிரியே வந்து கேட்க, இதுக்கு பையன் ஒரு கெஸ்ட்டாக நீங்கள் கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படியே அடுத்த காமிச்சோம்னா 1 month later அப்படின்னு வந்து காணிக்காங்க. 2 பேரும் நல்லா சிரித்து நல்லா டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்த 3 months லேட்டர்னு காணிச்சோம்னா 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் எடுக்க போயிருப்பாங்க போல். டிம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ண ஹேங் பண்ணதுக்கப்புறம் என் பேக்கிலேருந்து ஏதோ ஒன்று ஒயிட் கலரில் வெளியே எடுத்து வைக்கான். இதை பார்த்தோன்னே இந்த
இப்போ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல போல அவன் லைட்டாக சிரிக்க, இதை பார்த்துட்டு டிமோ இப்போ எதுக்கு நீ சிரிச்ச அப்படின்னு கேட்க, ஒன்றுமே இல்லையே நான் எதுக்காகவும் சிரிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதோ ட்ரெஸ்ஸை போய் எடுக்கலான்னு போக, அந்த டைம் வந்து டிம் பையன் பேக்கிலேருந்து கையை எடுத்து பின்னாடி என் பம்மில் ஒரு கிக் கொடுக்க, பேபி சும்மா இரு அப்படின்னு இவன் சொல்ல, இவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னா இவன் டிம்முன்னு கூப்பிட்டதுலேருந்து பேபின்னு கூப்பிட்ட லெவலுக்கு. திரும்பியும் இவன் சும்மா இருன்னு சொன்னதுக்கப்புறமும் இவன் திருப்பியும் பம்மில் போய் கேட்க, இவங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 5 months லேட்டர் தான் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கான். இப்போ டிம்மை பார்த்துட்டு அந்த ஆண்டியும், நீ சூஸ் பண்ணணுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இப்படி போய் சூஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ரூட்டில் கொண்டு போகலான்னு பார்த்தா, இந்த டிம் பையன் அப்படியே அதை மாற்றிடுறான். எனக்கு தெரியும் நான் வந்து பைக்கு செட் ஆகிற ஆளே வந்து கிடையாது, ஆனால் இருந்தாலும் நான் உங்கள் எல்லாட்டையும் ஒன்று சொல்லிக்கேன், எப்படி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க பையன் எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பையன் லவ் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் பையன் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சொன்னது பை மேலே இருக்க லவ்னால தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த தாத்தாவும், நீ தான் பைக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் ஒரு சர்டிஃபிகேட்டே வந்து கொடுத்துட்றாரு. அடுத்த பெட்டில் தான் வந்து காணிக்கணுமே. 2 பேரும் தாத்தா அக்செப்ட் பண்ண சந்தோஷத்தில் இருக்காங்க போல். 2 பேரும் ஒரு ஃபார்மில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, இந்த பையன் டிம்மை பெட்டில் தள்ளி விட, அப்படியே 2 பேரும் ஷர்ட்டை வந்து நல்லா புரண்டு புரண்டு அவங்க வேலையை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனை காமிச்சோம்னா 2 பேரும் எங்கேயோ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டிம் கிட்ட நாளைக்கு குயேவை பார்க்க ஆஃப்டர்நூன் என் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டோன்னே டிம்மோ, பேபி நீ மறந்துட்டியா என்ன, நாளைக்கு நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டதுக்கப்புறம் தான் இந்த பையலுக்கு ஞாபகம் வருது, சாரி நான் மறந்துட்டேன், நான் டேட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் டென்ஷன் ஆகிறத பார்த்துக்கிட்டு டிம்மோ, பேபி டென்ஷன் ஆகாத விடு, வேறொரு நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இங்கே டிம்மோ, பேபி அது சரி அந்த குயே யார் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அடுத்த சீனே பார்த்தா ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, அவர் தான் அந்த குயே போல். குயேவும் என்னோட இந்த ப்ராஜெக்டை பார்க்க நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, உன்னோட இந்த மூமெண்ட்டை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு இவன் சொல்லலாம். அப்புறம் எல்லா விஷயமும் எப்படி போகுதுன்னு இவன் கேட்க, இதுக்கு குயேவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்னோடய ஃபேமிலிகிட்டேருந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் செலவுன்னு தான் போகுது, உனக்கே தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஆமாம் ஆமான்னு சொல்லி இவனும் மண்டையாட்டிக்கான். குயேவும், ஆமாம் நீங்கள் எவ்வளோ நாளாக டேட் பண்ணுறீங்கன்னு கேட்க, இவனும் 1 வருஷமானு வந்து சொல்ல, சரி ஹாப்பியாக இருக்கீங்களான்னு இவன் கேட்க, இதுக்கு ஆமாம் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல, நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லலாம். அந்த டைம்னு கரெக்டாக அந்த டிம்மும் திரும்பி பார்க்க, இவங்களும் நல்லா ஸ்மைல் பண்ணிக்காங்க. குயேக்கு ஒரு குழந்தை இருக்கும் போல். இவங்களும் அந்த ரூமை வந்து பார்த்துட்டு இருக்க, டிம்மோ நீ இது வரல யார் கூடயும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து நான் பார்த்ததில்ல, நீங்கள் 2 பேரும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸாக என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு ஐயோ ஆமாம் நாங்கள் மிடில் ஸ்கூல்ஸ்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அது சரி இதுக்காக நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப கேட்க, இதுக்கே வேணும் உங்கள் ஃபேமிலி அப்போலேருந்தே நான் இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக நிறைய ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், இது மூலமாக எங்களோட பிஸ்னஸை நாங்கள் நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கலாம், நீ பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்க, கூடவே என்ன சொல்லான்னா நீனும் என் கூடலாம் சேர்ந்து இங்கே வரலாம் வந்து பழகிக்க வேண்டியதான், நீ என்னை டேட் பண்ணுறதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டு டேட்டிம்மோ, பேபி நீ ரொம்ப டயர்டாக இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, பையன் ஆமான்னு மண்டையாட்ட, அப்படின்னா இன்னைக்கு என்னோடய பேபியை நான் தான் நல்லபடியாக பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பக்கத்தில் இன்னொரு பேபி இருக்கிறத பார்க்காங்க, அதாவது சின்ன பேபி. அந்த சின்ன பேபியை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த டிம் பையன் கொஞ்சிட்டு இருக்க, இவன் கொஞ்சிறத பார்த்து இந்த பையன் ரசிச்சுட்டு இருக்கான். அப்படி இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த சீனி இவங்க வீட்லேயும் இவங்க கிச்சனில் வந்து இருக்காங்க. ஏதோ ஒன்று பற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த டிம்மோ, பேபி என்னாச்சு எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இதுக்கு பையன் என்ன சொல்லலாம்னா, நமக்கு குழந்தைகள் இருக்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு இந்த டிம்மோ, உனக்கு கிட்ஸ் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா, எனக்கு தெரில, ஆனால் ஒரு வேளை நம்ம ஃபேமிலியில் நமக்கு கிட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட ஃபேமிலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு டிம்மோ, அப்படின்னா நமக்கு கிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இவன் வேறு சிரிச்சிட்டு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை கேட்டோடனே இந்த பைக்கு என்ன தோணுச்சோ தெரில, கொஞ்சம் க்ளோஸாக வந்து நின்றுட்டு, டிம் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா
அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதை கேட்டோடனே டிம்முக்கு கையும் ஓட காலம் இல்லை. நான் வந்து அது வந்து போய் வந்துன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பதறிட்டு இருக்க, இவனுக்கு விருப்பம் இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு பையன் சாரி நான் சும்மா கேட்கணுன்னு தான் வந்து கேட்டேன் அப்படின்னு வந்து இவன் சொல்ல, இதை பார்த்துட்டு டிம்மும் ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் போக, இந்த பைக்க முகத்தை பார்க்கணுமே அப்படியே வாடி விழுந்துருச்சு. உள்ளே போன டிம் கையில் ஒரு ரிங் ஓடி வந்து நிற்க, இதை பை எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. இவன் இந்த ரிங்கை காணிச்சிட்டு, இது எங்கள் அம்மாவோட ரிங்கு, நான் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. நான் முன்னாடியே உன்ட்டு இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ இது ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு நினச்சிருவியோன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். இவன் அப்படியே முட்டு போட்டு, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான் திரும்ப. இதை பார்த்தோன்னே பை இதை பார்த்துக்கிட்டு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இந்த டிம்மாவின் கையில் இந்த ரிங்கை போட்டு விடா. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி அவங்களோட அன்பு மலையை வந்து பொழிஞ்சிக்க, இப்போ டிம்மை காணிக்காங்க. டிம்மை அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு போர்டில் பையை பற்றின இன்ஃபர்மேஷன், பையன் என்ன பண்ணுறான், பையோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், பைக்கிட்ட எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு அதுக்கான எல்லா நோட்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த டிம்க ஃபேஸை பார்க்கணுமே, ஒரு மாதிரி வெள்ளை மாதிரி முகத்தை வச்சுருக்க. அந்த போர்டோட ஒரு கார்னரில் ப்ரொப்போஸ்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு இவன் அதை வந்து கிராஸ் பண்ணுவான். இவன் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா, இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கத பார்த்தா, இவன் பையன் இத்தனை நாள் வேவு பார்த்த மாதிரியே வந்து இருக்குது. அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் பை நார்த்தை பார்க்க வந்திருக்கான். டோரை திறந்தோடனே பை உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இந்த நார்த்து எந்த பதிலுமே சொல்லாமல் என் பாட்டுக்கு உள்ளாடி போயிடுறான். திரும்பியும் பை உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக என்ன இப்படி வந்து ஃபீல் பண்ண வைக்கிறவன்னு நினச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அப்போ அந்த நார்த்து சொல்லலாம், நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இந்த பையன் எனக்கு அப்போவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நார்த்து இதை கேட்டுட்டு என்னைக்காவது நீ எனக்காக ஒழுங்காக ஃபீல் பண்ணியிருக்கியா, எதுக்காக நீ இப்போ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு வேணா எனக்கு அப்போவே தெரியும், அவன் மூஞ்ச பார்த்தாலே ஆளே வந்து சரியில்லை, நீ தான் அவன் கேரக்டர் சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரி ஓகே இருந்துட்டு போகுது, நீ இப்போ எந்த வேலைக்காக என்னை பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு வேணும் நான் இப்போ அது சொல்கிறது வந்து சரியாகாது, நீ இப்போது மனசுடைஞ்சு போயிருக்க, அதனால நான் வேற ஒரு தடவை சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்ல, இதுக்கு அதெல்லாம் சரிப்படாது, என்ன சொல்ல வந்தே அதை சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் இல்லை வேணாங்க, அவன் நீ சொல்லி தான் ஆகணும், சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இடம் பிடிக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பையன் நார்த்துக்கு பக்கத்தில் உட்காந்து நானும் டிம்மும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை கேட்டோடனே நார்த்துக்கு சந்தோஷம் தாங்கலை, நிஜமாவா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மூஞ்சி வந்து வாடி போயிடுது. இவன் இப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பையன் சொல்லான்னா, நீ தேவையில்லாத நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத, வெளியே கொஞ்சம் எங்கேயாச்சும் போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நார்த் நீ வளர்ந்துட்ட, எப்போவும் என்ன உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்ல, நார்த் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்கான். இந்த பை கிளம்பலான்னு போகிறப்போ அவன்கிட்ட நீ டிம்மை மேரேஜ் பண்ணிக்கணும்னு உனக்கு எப்போ தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, பையன் பதிலுக்கு எனக்கு எப்போவுமே அவன் கூடயே இருக்கணும் போல வந்து தோணுது, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நாங்கள் சேர்ந்து ஃபேஸ் பண்ணும்போது நார்மலாக வர மாதிரி தோணுது, என்னோடய ஃப்யூச்சரை அவன் கூட சேர்த்து வச்சு யோசிக்காமல் என்னால் இருக்கவே முடியலை, இதனால தான் நான் டிம்மு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனோட காரணத்தெல்லாம் சொல்ல, இது எல்லாத்தையுமே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி நார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு கேட்டு வச்சுக்கா. பையன் சரி ஓகே எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன், நீ எங்கே போனாலும் பியூரோவும் கூட கூட்டிகிட்டே போ, ஏதோ ஒரு பிரச்சனையுமே மாட்டிக்காத, என்ன உன்னை நினச்சி ஃபீல் பண்ண வைக்காத சரியா, மறக்காமல் குளிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இந்த நார்த்தம் குளிக்கிறதை யாராச்சும் மறைப்பாங்களா, நான் குளிக்கிறேன் நீ போ 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 அப்படின்னு சொல்லி இவனை வெளியே அனுப்பி விட்றான். பை போனதுக்கப்புறம் நார்த் வந்து டேப்பை பார்த்துக்கிட்டே யாருக்கோ கால் பண்ணுவான். யார் கால் பண்ணுவான்னு பார்த்தா பியூருக்கு தான். பியூர் அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டிருப்பாம்ல, அவன் தான் பியூரு. பியூருக்கு கால் பண்ணிட்டு நீ இப்போ எங்கே இருக்க, எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும் போல இருக்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு பியூரும் நான் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கேன், என்னால் இப்போ வர முடியாது, நான் பேக்கரிக்கு தேவையான திங்ஸாக வாங்க போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நார்த்தா எனக்கு இப்போ ஹைக்கிங் போகணும் போல இருக்குன்னு சொல்ல, அவனும் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்க, 2 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்ல, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா, ஸ்வீடனில் இருக்கேன், நான் வரதுக்கு 7 நாள் ஆகும், 7 நாளுக்கப்புறம் போகலான்னு அதை எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இவனா
அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வாரான். ஆனால் அதுக்கெல்லாம் இந்த பியூர் பையன் வந்து ஃபோனை வச்சிடறான். இவனும் ஃபோனை காதுலேருந்து தட்டி விட்டுட்டு 7 நாளா அப்படின்னு சொல்லிட்டு 7 6 5 அப்படின்னு 1 வரைக்கும் எண்ணிட்டு ஆக்ரோஷத்தில் குதிச்சு, அவன் வராட்டி என்ன, நான் இங்கே போயே தீருவேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திக்க அடுத்த பார்த்தா இவன் காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். தனியாகவே கிளம்பி வந்துட்டான் போல. தைரியம்தான். இப்படியே காட்டில் நல்லா ஹைக்கிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே லாந்திட்டுருக்க. அதில் ஒரு பாலம் மாதிரி கயிற்றுல வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நல்லா தான் வந்து ஈன்னு வீசிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் லைட்டாக ஸ்லிப் ஆகுது. இவன் ஆத்தா அடின்னு கத்த, பின்னாடி இருந்து நான் பிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பின்னாடி கேட்ச் பிடிக்க, இவன் தான் ஓமு, இவனுக்கு பேரு. டைமிங் நல்லா இருக்குல்ல. இவன் தான் இவனை வந்து பிடிச்சிட்டானே. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நல்லபடியாக இந்த பாலத்தை கடந்து போயிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. இந்த நாட்டு பையன் அடுத்த காலடி எடுத்து வைக்கும்போது புதிர்னு அந்த தண்ணிக்குள்ள அடி விழுந்துடுறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கிங் வந்தான் இன்னொருத்தையும் வந்து கேட்க, இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரில. குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக தண்ணியிலேருந்து வெளியே வந்து 2 பேர் நிற்க, இவன் மேலே போட்டிருந்த அந்த சட்டையை கலத்தி நம்ம நார்த்தில் வந்து கொடுக்கான். நீ இப்படியே இருந்தானா உனக்கு கோல்டு பிடிச்சிக்கோ, அதனால நீ ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஃபஸ்ட்டு நார்த்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவான். 2வது சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்து வாங்கிக்கான். நார்த் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஹைக்கிங் வந்து இன்னொருத்தனும் நார்த் பக்கமே திரும்பி நிற்க, நார்த் அதை பார்க்க ஹைக்கிங் வந்து அவனுக்கு புரிஞ்சிடுது. அதனால அவன் வந்து திரும்பிக்கிட்டு உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, நார்த்தா இவனோட பேர் நார்த்துன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஓ என் பேர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நார்த் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இவனை திரும்பிக்க, இந்த யூ என்ன கேட்கான்னா உனக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா நார்த் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நார்த்தோ இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யூ பதிலுக்கு நீ தண்ணியில் விழுந்த, இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் பாறைலாம் இருந்திருக்கும், மேபி உனக்கு அடிபட்டிருக்கலாம், நான் செக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் செக் பண்ண நாத்தோட காலை பிடிக்கும்போது நாற்று வந்து கத்துறான். இதை பார்த்துக்கிட்டு அவனோட ஷூ ஷாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழட்டி பார்த்தா அதில் கொஞ்சம் அடிபட்ட மாதிரி வந்து இருக்குது. இதை நாற்றும் பார்த்து ஷாக்காக நாற்று கீழே உட்கார, அது எப்படிப்பட்ட காயின்னு சொல்லி இவனும் பார்த்துக்கிட்டு, நம்ம இப்போது கிளம்பி போனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிளம்பி போகலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நாற்று இதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்ட, இவன் என்ன சொல்லான்னா உன்னோட பேக் எல்லாத்தையுமே நம்ம இந்த வெயிலில் காய வைப்போம், நம்ம போனாலும் அது வந்து காஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேக் எடுத்து அதில் இருக்க எல்லாத்தையும் வெளியே தட்டும்போது நான் தான் என் ஃபோன் எடுத்து பார்க்கா, ஃபோன் சுத்தமாக டெட்டாக இருக்கும் போல். இதை பக்கத்தில் இருந்து யூ வேறு ஃபோட்டு டெட் ஆகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, என் மூஞ்சி சொங்கி போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து காணிக்காங்க. இந்த நாற்று அந்த யூ கிட்ட மொத்த கதையும் வந்து சொல்லிடுறான். இவனுக்கு பிரேக்கப் ஆனது, பியூர் வராதது, அதுக்கப்புறம் நான் தனியாக வரேன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டது, அவ்வளோ கதையும் வந்து சொல்லி முடிச்சுக்கிட்டு அந்த யூவை பார்த்துட்டு நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இவன் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு, அதனால தான் இந்த இயற்கையை கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, ஆத்தோ அப்போது என்னால் தான் உங்களால் அழகான இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிக்க முடியல, என் கூட இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இவன் அப்படிலாம் இல்லையே, இப்போ கூட நான் அழகான விஷயத்தை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துக்கிட்டே வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு நாத்துக்கு ஒரே வெக்கம். அவன் அந்த பக்கம் திரும்பி வந்து வெக்கப்பட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நாத்து என்ன சொல்லானா, சரி நம்ம கிளம்புவோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இவோ உன்னால் நடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நடக்க முடியுமா முடியாதாங்கிறது இல்லைல்ல, எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு போய் தான் வந்து ஆகணும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு எந்திரிக்கேன். அப்படியே 2 பேரும் ஏந்திச்சு இந்த காட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணேன். 4000 தடவை ஒரே இடத்த சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு நான் அர்த்தம் நம்ம இதோடய 5வது தடவை இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். நார்த்தம் இதை கேட்டவுடனே அவனுக்கு வராத மயக்கமும் வர மாதிரியே இருக்குது. அவன் அப்படியே சரிஞ்சு விழ போக யூ தான் அவனை வந்து பிடிக்க, இந்த நார்த்தும் கீழே உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நைட் ஆனனால 2 பேரும் பக்கத்தில் நெருப்பை கொளுத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அப்போ அந்த யூ நார்த்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு போனேன்னு என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, இதுக்கு நார்த்தம் நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவேனானே எனக்கு தெரியலை, ஆனால் நான் போனேன்னா கண்டிப்பாக என்னோடய சேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் வாங்குவேன், எல்லாத்தையும் தின்னுவேன், அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன், ஈவன் இந்த பையன் வந்து என்னை நிறுத்தணும்னு நினச்சாலும் என்னை தனியாக விடு, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கத்துவேன், நான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் இங்கே காட்டில் உட்காந்து கத்திட்டு இருக்க. இவக்கு இவனை பார்த்துட்டு என்ன சொல்லனே தெரில, ஆனாலும் பொறுமையாக உட்காந்து இவன் சொல்லது எல்லாத்தையும் மண்டி ஆட்டி வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்கான்.
இதுவும் இவன் ஜெரிசிட்டே கேட்டுட்ருக்க. இதை திரும்பி பார்த்தா நான் தம்பி அமைதியாயிட்டு, என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் செய்யாமல் இருந்ததுக்கு ரெக்ரெட் பண்ணுறேன். இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதுக்கான சரியான நேரத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு அப்படியே இவ பார்த்து, நீங்கள் இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நார்த்தும் அப்படின்னா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எனக்கான உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, நார்த்தும் இதை கேட்டுட்டு நானும் அப்படி தான் இருக்கேன். என்னோடய பிரதர் பையன்ட்ட நான் கேட்டேன். அவன் என்னத்தையும் ஒன்று சொன்னான். அவன் சொன்னது எதுவுமே புரியலை. இருந்தாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணும் கொள்ளி எடுத்தால் மாதிரி பார்த்துக்குறாங்க. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக இந்த நாட்பயலுக்கு ஒரு தும்மல் வேறு. இவன் தும்முறதை பார்த்துக்கிட்டு, உனக்கு ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, ஓ நீ என் தோலை சாஞ்சிக்கிறியா, பரவாயில்ல சாஞ்சிக்குன்னு சொல்ல, இவன் ஓகேன்னே சொல்லலை. அதுக்கு முன்னாடி இவன் தலையை தூக்கி இவனோட ஷோல்டரில் வச்சு இவனை தூங்க வச்சுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நான் சாஞ்சிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி சொல்லிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கான உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி யாருமே பார்த்தோன்னே லவ் பண்ணணுன்னு தோணாது, பார்த்தோன்னே காதலே விழ மாட்டாங்கன்னு சொன்னான். ஆனால் இவன் பார்த்தோன்னே தான் விழுந்துட்டானே. அண்ணனும் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்படி சொன்னதை கேட்டோன்னையும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பதிலுக்கு இந்த நார்த்தம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் காதல் புறாக்கள் மாதிரி கட்டி பிடிச்சி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இவங்கள மாதிரி ஹைக்கிங் வந்த 2 பேர் இவங்க 2 பேரும் இப்படி படுத்துருக்கதை பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் எழுப்ப, நார்த்தவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி பார்க்கா. நம்ம இவையும் கட்டி பிடிச்சி தையத்தக்கன்னு குதிச்சு ஆனந்தத்தில் குதிக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம யாரை கட்டி பிடிச்சிட்டு குதிக்க அப்படின்னே தெரியுது. அப்புறம் விலகி வர இவங்க 2 பேரும் காட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் காணிக்காங்க. இவன் அங்கே இருக்க ஒரு கடைக்கு போய் ஒரு காயின் பூத்லேருந்து ஒரு ரிங் எடுத்துருப்பான் போல். அதை எடுத்து நார்த்தை கொடுத்து, இந்த ரிங்கை என்னோட ஞாபகமாக வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்பலான்னு போவேன். அந்த டைம் நார்த்தவனை நிறுத்தி 2 பேப்பர் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து உன்னோட லைன் எனக்கு தா அப்படிங்கிற சொல்லி 2 பேரும் மாறி அவங்களோட நம்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காங்க. நான் உங்கள் கூட டச்சில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் போகிறான். போனால் தான் மிச்சம். போனால் அவன் கொடுத்த அந்த ரிங்கை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்க, இப்போ தான் சிரிக்கான்னு பார்த்தா இல்லை, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ரிங்கை வச்சே யோசிச்சுட்ருக்கான். அப்போ இவனுக்கு சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு டிம்மை மேரேஜ் பண்ணும்போது என்னெல்லாம் தோணுச்சுன்னு சொல்லியிருப்பான்ல, இப்போ அது எல்லாத்தையுமே கூட கம்பேர் பண்ணி பார்க்கான். யோசிச்சு பார்த்தேன், அடுத்த நாள் காலையிலேயே எங்கேயோ சந்தோஷமாக துள்ளு குதிச்சு ஓட, இவன் ஒரு கடைக்குள்ளாடி நுழைய, அந்த கடைக்குள்ளாடி தான் இவன் நிற்கான். வேலை பார்க்குற கடையை கண்டுபிடிச்சி போயிட்டான் போல். உள்ளாடி நார்த்தை பார்த்து செம்மையாக ஷாக்காகி நிற்க, நார்த்தம் நான் உங்கள்கிட்ட ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லணும், இதை பற்றி நம்ம புறவு பேசுவோம் சரியா அப்படி மாதிரி சொல்லிட்டு, நைட்டு ஃபுல்லாக எனக்கு இந்த ஞாபகமாக தான் இருந்து, ஒரு வேளை நான் இதை பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு இதை நினச்சி ரொம்ப நான் ரிக்ரெட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாத்தையும் இந்த பார்த்துட்டீங்க என்ன சொல்ல வரானே புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நார்த்து நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பட்டு கேட்க, ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணுமே, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்கிட்ட துணிமணி மட்டும்தான் இருக்குது, உனக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட கிடையாது, நான் உனக்கு ஏற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த நாட்பையன் எதையுமே கேட்குற மாதிரி தெரியலை. அவன் எனக்கு என்கிட்ட எல்லா பணமும் இருக்குது, நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது, நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக டவுரி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு செக்கை கொண்டு நீட்டேன். செக்கில் 250 மில்லியன் ருபீஸ் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்க. இந்த ஷாக் குறையதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த நாட்பையை முட்டு போட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்கிட்டு இருக்க. அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸை தான் காணிக்காங்க. அந்த லேடியும் இவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. பின்னாடி வழியில் போகிற 2 பேரும் பிடிச்சி வச்சு இவங்க தான் சாட்சின்னு சொல்லி இதுக்கு 2 உட்கார வச்சுருக்குது. உங்கள்கிட்ட சாட்சி இருக்கா? ஆமாம் இருக்குது, பின்னாடி இருக்குன்னு சொல்லி அந்த 2 பேரையும் காணிக்க. 2 பேருமே ஒரு பேப்பரில் சைன் போடுறாங்க. சைன் போடும்போது நாட் சைன் போட்டு கொடுத்துருந்தா அவனோட நேமை பார்த்து வச்சுக்கான். அதுக்கப்புறம் இந்த சைன் போட்டு கொடுக்க, இங்கே கட் பண்ணி இந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக என் வீட்டுக்கு போகிறத காணிக்காங்க. வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கையில் செக் பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டே ஆனந்தத்தில் குதிச்சிட்ருக்க. அப்போ தான் இவனுக்கு நார்த்துக்கு பேர் ஞாபகம் வருது. அதை அப்படியே கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா
ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தனோட வீட்டில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு வந்து தெரிஞ்சோடனே இவனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி போயிடுது. உடனே இதை போய் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்க அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி பார்க்கும்போது பணக்கார பையனை எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் கொடுத்துருக்கு. அதில் ஒன்று தான் பொதுவாகவே இந்த மாதிரி பணக்காரங்கள்லாம் ஹைக்கிங் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்கு. சொல்ல போச்சுன்னா அப்போ எதுவுமே ஒரு பிளான் பண்ணி போனால் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காணிக்காங்க. இங்கே கட் பண்ணி இப்போ தான் நம்ம டிம்மை காணிக்காங்க. டிம்மு டயர்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர எதையும் ஒன்று பார்த்து பேன்னு பார்க்கா. யார்? நம்ம பையன் தான். அவன் பாட்டுக்கு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கீழே ஃபேண்ட்டு போடாமல் நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்க. நமக்கே பார்த்தா கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்க முடியல. நம்ம டிம்மாலே இருக்க முடியுமா? அவன் வாயை பிளந்துக்கிட்டே உள்ளாடி வந்து அது வந்து போய் நீ இன்னும் குளிக்கலையா பேபி அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க இதை பை கேட்டோடனே இப்போ குளிக்க போகிறேன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவன் பாட்டுக்கு சட்டையை இவன் முன்னாடியே வந்து கலத்த இந்த டிம்பைலுக்கு பதறுது. இல்லை 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 வேணாம் 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 வேணாம், நான் இப்போ உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ போய் குளிச்சுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்காம படப்படப்படான்னு இவன் பாட்டு பாத்ரூமில் போயிடறான். பாத்ரூம் உட்காந்துருந்துக்கிட்டு என்றைக்குமே வந்து டார்கெட் மேலே நீ காதலில் விழுந்துடக்கூடாது, டார்கெட் மேலே காதலில் விழுந்துடக்கூடாது, டார்கெட் மேலே காதலில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மூச்சை உஹூ உஹூ உஹூன்னு சொல்லி இவன் பாட்டு இழுத்து விட்டுட்டே இருக்க அந்த டைம் யாரோ இந்த டப்புக்குள்ளாடி கால் வைக்கிற மாதிரி ஒரு சத்தம். யாரா அது அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா பையதான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிம் ஷாக்காவ ஏன் நான் வரக்கூடாதா என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிச்சா ஒரு நல்ல வேலை முடிச்சிடுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன்னு சொல்லிட்டு இந்த பை சொல்ல டிம்முக்கு எந்த பதிலும் வந்து சொல்ல வழி இல்லை. மூளை வந்த நேரத்தில் இருந்து இப்படி பதட்டமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன, இல்லை நீ ஷை ஆகிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க இதுக்கு இந்த டீமும் சேச்சா அப்படி இல்லை, என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவனுக்கு தோணுது ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உளறிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோண இதை கேட்டோடனே இந்த பைப்பையும் ஒரு க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓ அப்படியா, ஏன் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இவன் க்யூட்டாக சொல்லிட்டு அப்படியே இவன் ஷோல்டர் மேலே கையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிம் கிட்ட க்ளோஸாக போய் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்க. இந்த டிம் பையனுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, இந்த சுறா மீன்ட்ட கூட கடி வாங்கி செத்துடலாம் போல், இந்த மாதிரி காதலில் மாட்டிக்கிட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இழுக்கூட்டுட்டு இருக்க. இது பார்த்தாது இந்த பை வேற நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே, நம்ம எதுக்கு இதெல்லாம் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் பேசிகிட்டு இருக்க. அந்த டார்கெட் போர்டை காணிக்காங்க. அதுக்கிட்ட கொஞ்சம் ஜூம் அப் வச்சோம்னா ஒரு இடத்துல இந்த பையோட பிக்சர் கீழே பை க்யூட்டாக இருக்கான்னு நினைக்காது அப்படின்னு எழுதிச்சிருக்கு. அது அப்படியே வந்து கலந்தோல இந்த பக்கம் பார்த்தா டிம் பையோட க்யூட்னஸில் மூழ்கிட்டான். அப்படியே திருப்பி அந்த போர்டை வந்து காணிக்காங்க. இன்னொரு இடத்துல எப்போவுமே டார்கெட் மேலே காதலில் விழுந்துடாத என்ன நடந்தாலும் அப்படின்னு எழுதியிருக்க. என்னடா பையன் அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் நம்ம பையன் வந்து கிஸ் பண்ண அப்படியே இங்கே ஒரு நல்ல ரொமான்டிக் சீன் வந்து நல்லபடியாக நடக்குது. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். காதலில் விழுந்தால் டார்கெட் மேலே காதலில் விழுந்த டிம்மு இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் இனி என்ன நடக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் உங்கள் நீம் நான் பியல் தமிழ்.